யோபுக்கு வந்து 3 சகோதரர் இருந்தாங்க. யோபுக்கு வந்து 3 சிநேகிதர் இருந்தாங்க. 3 சிநேகிதர். யோபுடைய 3 சிநேகிதர் இருந்தாங்க. அவங்க வந்து என்னென்ன பண்ணாங்க, ஏன் யோபை பார்க்குறதுக்கு ஏன் வராங்க என்னான்னு பார்ப்போமா? பிள்ளைங்க வந்து அந்த அந்த வீட்டின் பேர் வழியாக அந்த வீட்டு வனாந்திர வழியாக பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் 4 முனையில் மடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பிய அறிவிக்கும்படி வந்தேன் என்றான. யோபுக்கு இருந்த எல்லாமே ஒன்று ஒன்றா அழிஞ்சிட்டுன்னு பார்த்தோம்ல. ஒன்று ஒன்றா அவருக்கு எல்லாத்தையும் சாத்தான் வந்து ஆண்டவர் அவனுக்கு ஒரு உத்தரவு கொடுத்ததுனால சாத்தான் என்ன பண்ணுறான், அவருக்கு உள்ள எல்லாவற்றையும் அழிக்கிறதுக்கு வந்துட்டான். வரும்போது அப்போ என்ன பண்ணுறாரு யோபு தெரியுமா? தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாக வந்தேன், என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாக இடத்துக்கு திரும்புவேன். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அதை படிச்சோமா? அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு தெரியுமா? யோபுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்தோடனே யோபு என்ன பண்ணுறாரு தெரியுமா? அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சம் தலை மட்டும் கூடிய பருக்களால் அவனை வாதித்தான். ஃபஸ்ட்டு இவ்வளோகான நஷ்டம் வந்துடுச்சு. இருந்தாலும் யோபு என்ன பண்ணார்? பாவம் செய்யும்ல, தேவனை பெற்று போய் சொல்லவும்ல. உடனே திரும்ப என்ன பண்ணுறா சாத்தான்? திரும்பவும் ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்றுட்டு அங்கே போய் திரும்பவும் சாத்தான் வந்து யோபு மேலேயே குற்றம் சாத்துறான். இதை பாருங்க, இது மாதிரி அவர் நீர் ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தொடுவீர், ஆனால் அப்பொழுது அவன் முகத்திற்கு எதிரே உண்மை தூஷிக்கான பாரம் என்றான். ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறான்? நீர் முகத்தை உன்னுடைய இங்கே வந்திருக்கு யோபு 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில், ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாம் தொடுவீர், ஆனால் அப்பொழுது அவன் முகத்திற்கு எதிரே உம்முடைய தூஷிக்கானோ பாரும் என்றான். யோபு 1:11 சொல்கிறான். அதுக்கு பிறகு சாத்தான் சொல்கிறான். அடுத்து 2ஆம் அதிகாரத்தில் வந்து 5ஆவது வசனத்தில் சொல்கிறான், ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி இதுலேயும் கையை நீட்டின்னு சொல்கிறான். இது நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே உம்மை தூசி காணும் பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானுக்கு, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். இவன் சாத்தான் சொல்கிறான், எல்லாம் உம்முடைய கையில் இருக்குது, உம்முடைய கையை நீட்டி நீங்கள் செஞ்சீங்கன்னா செய்யலாம் அப்படின்னு சாத்தான் சொல்கிறான். இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் சாத்தானுக்கு, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாங்க, அவன் வந்து உன்னோட கையில் தான் இருக்கான், இருந்தாலும் ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்பொழுது என்ன பண்ணுறா தெரியுமா? சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். ஒவ்வொரு நஷ்டமும் வந்துருச்சா, அதை பற்றி அவன் யோபு ஒன்றும் சொல்லலை, பாவம் செய்யலை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆனால் ஒன்று என்ன பண்ணுறான் இவன் தாத்தான்னு தெரியும் கடவுள் ஆண்டவர்கிட்ட வந்து இது மாதிரி அவனோட கையை நீங்கள் வந்து உன்னுடைய கையை அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவினாலும் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே தூஷிக்கான பாருன்னு சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவர் ஆனால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கர்த்தர் சாத்தானுக்கு, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். உடனே என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் வந்து இது மாதிரி சொல்கிறாங்க, சரி அவன் உன் கையில் தான் இருக்கிறான், ஆனாலும் அவனோட பிராணனை மாத்திரம் நீ தப்ப விட்டுரு, அவனுக்கு ஒன்றும் பண்ணாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாங்க. அப்போது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு அப்புறம் என்ன பண்ணுறான் தெரியுமா? அந்த யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் உச்சந்தலையிலிருந்து எங்கேயும் தெரியுமா? பாருங்க எப்படி வருது வசனம் பாருங்க. உள்ளங்கால் தொடங்கி அவனோட உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். சிறங்கு மாதிரி வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு தெரியுமா? அந்த யோபு அவன் ஒரு ஓட்டையை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். சாம்பலில் போய் உட்காந்துட்டார். அப்புறம் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவர் வந்து ஒரு ஓட்டையை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்காந்துட்டான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே, தேவன் கையிலே நன்மையை நம்ம பெற்றோமே, ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வதிச்சிருந்தாங்களே, நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான்.
இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இங்கே பாருங்க யோபு 1ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் என்ன வந்திருக்குன்னா, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை அப்படின்னு இங்கே வருது. இங்கே 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் இது மாதிரி இவ்வளோ இவ்வளோ கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்ட்டு யோபுக்கு 3 சிநேகிதர் இருந்தாங்க. நமக்கெல்லாம் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா மாதிரி யோபுக்கும் 3 சிநேகிதர் இருந்தாங்க. அந்த 3 சிநேகிதர் யார் யார் தெரியுமா? தோமானியனான எலிப்பாஸ், சூகியனான பில்தார், நாகமாத்தியனான சோப்பார். யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். 3 பேர் இருக்காங்க. 3 ஸ்தலங்களில் இருந்து 3 பேரும் யோபை பார்க்கறதுக்கு வராங்க. யோபு பார்க்கறதுக்கு வந்தபோது அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனுக்கு குறி தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் புழுதியை தூட்டி கொண்டு அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையை பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். என்ன தெரியுமா? 3 பேரும் வந்துட்டாங்க. 3 நாட்டிலேருந்து வராங்க. அவங்க எந்தெந்த நாட்டிலேருந்து வராங்கன்னு தெரியல, தன் ஸ்தலத்திலேருந்து வராங்க. அப்போ வரும்போது என்ன பண்ணுறாங்க, தூரத்தில் வருகையில் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்குறாங்க. தூரத்தில் வரும்போது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது யோபு அங்கே எட்டக்க உட்காந்துருக்காரு. அங்கேருந்து பார்த்துட்டோன்னா உடனே யோபுவா யார் எனக்கு தெரியல, ஏன்னா அவர் உடம்பு ஃபுல்லாக சிறங்காக இருக்குது. அந்த சாம்பலில் போட்டுட்டு அந்த சாம்பலில் உட்காந்துட்டு ஓட்டை போட்டு சுரண்டிக்கிட்டு இருக்காரு வீட்டில். அவர் மாம்சத்தில் உடம்பை இது பண்ணிகிட்ருக்காரு. அதை அவங்க பார்த்துட்டாங்க. 3 சிநேகிதரும் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனுக்கு குரு தெரியல. அவருக்கு யார் யோபுதானா அப்படின்னு இல்லை. ஏன்னா அவர் இழைச்சி போயிருப்பார், ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரா. அவருக்கு ஒரே சிறங்கு வேறு, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்கள் வந்துருச்சு. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சாம்பலில் உட்காந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காரா. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 3 சிநேகிதரும் பார்க்குறாங்க. எட்டேருந்து பார்த்துட்டு என்ன யோபுவா என்ன இப்படி இருக்க அப்படின்ட்டு, யாருன்னே தெரியலையே அப்படின்ட்டு அவங்க அடையாளமே தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து முடியாடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, குரு தெரியாமல் சத்தமிட்டு அழுகுறாங்க. எவ்வளோ சத்தமிட்டு அழுகுறாங்க. யோபு மேலே எவ்வளோ பாசமாக இருந்தாக்கா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க பாருங்கள். ஒரே சத்தமிட்டு அழுகுறாங்களாம். சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கெடுத்துக்கொண்டு, அவங்க ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்களா, அந்த ட்ரெஸ்ஸு சால்வைன்னு போட்டிருக்கையில அதை எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு வானத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க, தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கிட்டாங்க. மண்ணெல்லாம் இருக்குது, மண் எடுத்து தலையில் போட்டு தன் தலையின் மேல் புழுதியை தூற்றி கொண்டு அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோட ஒரு வார்த்தையும் பேசுவேன். அங்கேருந்து வந்துட்டாங்க. 3 பேரும் வந்துட்டாங்க. 3 பேரும் வந்துட்டு இது மாதிரி அவங்க சால்வையெல்லாம் கிழிச்சிட்டு வானத்தில் அந்த வானத்தில் வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேலே புழுதியை போட்டுக்கிட்டு மண் எடுத்து தலையிலலாம் போட்டுக்கிறாங்க. தலையில் போட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவன் துக்கம் மகா கொடி துக்கம், அவனுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கான், அதனால் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, 3 சிநேகிதரும் அவனோட ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்துருந்தார்கள்னு வாசிக்கிறோம். இதில் என்ன பண்ணுறது தெரியுமா, இரவு பகல் 7 நாள் அந்த யோபு எங்கே உட்காந்துருந்தாரு, எந்த சாம்பலில் உட்காந்துரோ அங்கேயே இவங்க 3 சிநேகிதரும் உட்காந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, 7 நாள் இரவு பகல் 7 நாள் ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க, சாப்பிடாம. இரவு பகல் 7 நாள் இரவு பகல் ஒரு வார்த்தையும் பேசல. அவனோட ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்தார்கள் அப்படின்னு இருக்கு. இரவு பகல் 7 நாள் தரையிலே உட்கார்ந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்டுலாம் இருக்க மாட்டாங்க தான். 7 நாள் உட்காந்துருக்காங்க. அவரோடைய அவரும் யோபு சாப்பிட்ருக்க மாட்டார், இவங்களும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அது மாதிரி அந்த 3 சிநேகிதரை பார்த்தீங்களா, யோபோட சிநேகிதரை அவ்வளோ பாசமாக இருந்திருக்காங்க. அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம சிநேகிதருக்கும் நம்மளும் ஆண்டவர் எப்படி சிநேகிதமாக இருக்க சொல்கிறாருன்னா அது மாதிரி நம்மளும் அனைவரும் சிநேகிதமாக எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமையாக ஒரு நல்ல நம்பிக்கையாக இருக்கணும். யோபோட சிநேகிதர் எவ்வளோலாம் பண்ணாங்கன்னு திரும்ப அடுத்தடுத்த வசனத்துலலாம் ஒவ்வொருத்தங்க யோபோட நிலையை பற்றி சொல்லுவாங்க. அதில் சில அந்த சிநேகிதர் சொல்கிறதே ஆண்டவரே கேட்பாங்க. ஆண்டவர் கேட்டோட உன்னோட சிநேகிதர்லாம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஆண்டவர் அவங்களுக்கும் புத்திமதியை சொல்லுவாங்க. அப்புறம்
இந்த 3 சிநேகிதர் இருப்பாங்க, எலிப்பாசு, பில்தாத்து, சோப்பார். சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த யோபோட சிநேகிதரை பற்றி நம்ம இதில் பார்த்தோம். ஏன்னா அவ்வளோ சிநேகிதராக இருந்திருக்காங்க. யோபுக்கு நேரிட்ட கஷ்டத்தை பார்க்கறதுக்காக அவங்க தூர தேசத்துலேருந்து வந்து யோபோட இரவு பகல் 7 நாள் அவன் தரையிலே யோபோட உட்காந்துருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை அவங்களும் அனுபவிச்சுட்டு யோபுக்காக ஒரு மனஸ்தாப்பட்டு உட்காந்துருக்காங்க. அதுதான். அதனால் நம்மளும் ஒரு நல்லா ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக.